வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் டிஜிட்டல் டைப்பு தான். இதில் உள்ள ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் இங்கே பாருங்கள். இது டிஜிட்டல் டைப்பு. இதுதான் டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டு, கண்ட்ரோல் போர்டு. டோட்டலாக எல்லாம் கண்ட்ரோல் போர்டு இது தான். இது கண்ட்ரோல் போர்டு தனியாகவும் ரிலே போர்டு தனியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் போர்டு, டிஸ்பிளே கண்ட்ரோல் போர்டு. இது ரிலே போர்டு. இது ரிலே தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். அவுட்புட் ரிலே, ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் ரிலே எல்லாமே தனித்தனியாக இருக்கும். பாருங்கள், இதோட கம்ப்ளைண்ட் இல்லைன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, டிஸ்பிளேவை ஆன் பண்ணிங்கன்னா லோன்னு மட்டும்தான் வருது. இதுதான் இதில் உள்ள ப்ராப்ளம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளே போர்டில் ஒரு சின்ன ப்ரீசெட் இருக்கும் ப்ளூ கலரில். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நார்மல் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நார்மலான பிறகு திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்ததுன்னா ஓகே. ஏன்னா நிறையா இதில் இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நிறையா இதில் இந்த ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எரர் இதாகிடும். இப்போ எரர் கிளியர் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இது இப்போ அவுட்புட் வருதா என்னென்னு பார்க்கலாம். அவுட்புட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், 226 அவுட்புட்டு, 223 அவுட்புட்டு. இன்புட்டு 227. இன்புட் அவுட்புட் ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ ஓகே, கரெக்டாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி இதை பாருங்கள். இந்த வீடியோவை இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவுட்புட் இன்புட் சேமாக இருந்ததுன்னா ஓகே தான். ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் ரிலே எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இப்படி இருக்கணும். சில டைம் பார்த்தீங்கன்னா மாற்றி போகிறதுனால என்ன ஆகுனா, இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் சீரீஸில் போட்டால் லோ காட்டுது பாருங்கள் திருப்பியும். ஏன்னா சீரீஸில் போடும்போது அந்த லேம்ப் நான் நைட் லேம்ப் தான் போட்டிருக்கேன். அதுலேருந்து வோல்டேஜ் சரௌண்டிங் ஆகி அவுட்புட் வரும்போது ரொம்ப லோ வோல்டேஜ் தான் வரும். 140, 160 அந்த மாதிரி வரும். அதனால கூட உங்களுக்கு லோ வோல்டேஜ் காட்டும். ஆனால் மறுபடியும் அதை நார்மலாக மாற்றினீங்கன்னா நார்மல் அவுட்புட் வந்துடும். ஸ்டெபிலைசரை சீரீஸில் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராப்பராக செக் பண்ண முடியாதுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். பாருங்கள், அவுட்புட்டு 240 வந்துடுச்சு பாருங்கள். இன்புட் 225 தான் இருக்குது, ஆனால் அவுட்புட் 240 வருது. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்களா ப்ரீசெட், இதில் ஹை வோல்டேஜ்லேருந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் அதிகமாக வரும். இப்போ 225 இன்புட்டுக்கே 240 வருது. அப்போ 230, 240 இன்புட் உங்களுக்கு 270, 280 அவுட்புட் வந்துடும். அதனால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த லோ போயிடுச்சு அப்படின்னா யூனிட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூனிட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பரான வோல்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை மல்டிமீட்டர் அவுட்புட் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் மல்டிமீட்டர் அவுட்புட் போட்டு நான் லோடு கொடுத்து செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி தான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். பாருங்கள், இன்புட் 231, அவுட்புட் 228. இப்போ கரெக்டாக இருக்குது. மறுபடியும் இதை லோவில் போட்டு திருப்பி ஹையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி எதுவும் ஆகுதா என்னென்னு. இப்போ அவுட்புட் இன்புட் ஓரளவு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் ப்ராப்பராக செக் பண்ணி எப்போவுமே ஸ்டெபிலைசர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ப்ராப்பராக செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு வேரியாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வேரியபிள் வோல்டேஜ் கண்ட்ரோலர். இது வேரியாக் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் அவுட்புட் எல்லாமே செக் பண்ண முடியும். பாருங்கள், அவுட்புட் காட்டிக்கிட்டே இருக்குது. ஏன் அவுட்புட் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரலில் நான் ஃபேஸில் கொடுத்துருக்கேன். அதனால் அவுட்புட் காட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ அதை மாற்றி கொடுத்தோம்னா நமக்கு சரியாயிடும். அது நீங்கள் அந்த வேரியாக்கை வச்சு செக் பண்ணிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. வேரியாக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டெபிலைசர் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறவங்க வேரியாக்கு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நல்ல அனுபவம் இருக்கிறவங்கன்னா வேரியாக்கு இல்லாமலே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ப்ராப்பராக பண்ணுறேன்னா வேரியாக்கு வச்சு செக் பண்ணி கொடுக்குறது தான் ப்ராப்பர். அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.